வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டிற்குள் கணனி நிதி மோசடிகளை முன்னெடுக்கும் சீன பிரஜைகள் தொடர்பில் எச்சரிக்கை. நாட்டிற்குள் சட்டவிரோத சிகரெட்டுகளை கொண்டு வந்த 6 சீன பிரஜைகள் கைது. மட்டக்களப்பு பெண்கள் கடத்தல் வழக்கு சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவு. விசேட சுற்றி வளைப்புகள் மே மாதம் வரையில் முன்னெடுக்கப்படும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் அறிவிப்பு. மாற்றியமைக்கப்பட்ட வாகன இலக்க தகடுகளை கண்டறிவதற்கு விசேட நடவடிக்கை. ஈரான் மீதான போருக்கு எதிராக ஜனநாயக கட்சியினரால் கொண்டுவரப்பட்ட தீர்மானம் தோற்கடிப்பு. கணனி வழி நிதி மோசடிகளை முன்னெடுப்பதற்காக நாட்டிற்கு வருகை தந்த 9 சீனர்கள் இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடம் இருந்து 2,40,20,000 ரூபாய் பெறுமதியான மின்னணு தொடர்பு சாதனங்களை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். குறித்த சீன பிரஜைகள் இன்று அதிகாலை 12:25 மணியளவில் சீனாவின் குன்மிங் நகரில் இருந்து சைனா ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான MU-69 12 ரக விமானம் மூலம் நாட்டிற்கு வருகை தந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் அவர்கள் தமது உடல் மற்றும் ஆடைகளுக்குள் செல்லோடேப் மூலம் ஒட்டி மறைத்து வைத்திருந்த 383 பயன்படுத்தப்பட்ட கையடக்க தொலைபேசிகள், 101 டேப் கணனிகள் மற்றும் 6 வைஃபை ரவுட்டர்களை அதிகாரிகள் மீட்டுள்ளனர். குறித்த சீன பிரஜைகளை தமது பொறுப்பில் வைத்துள்ள சுங்க அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். சட்டவிரோதமான முறையில் சிகரெட் தொகை ஒன்றை நாட்டிற்குள் கொண்டு வந்த 6 சீன பிரஜைகள் விமான நிலைய சுங்கப் பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்று அதிகாலை 3 வெவ்வேறு விமானங்களின் ஊடாக நாட்டை வந்தடைந்த இந்த சீன பிரஜைகளை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மற்றும் சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் சோதனையிட்ட போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் கொண்டு வந்த பயணப் பொதிகளில் சீனாவில் தயாரிக்கப்பட்ட 75,900 சிகரெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் கைப்பற்றப்பட்ட சிகரெட் தொகுதியின் பெறுமதி 1,13,85,000 ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தொடர்பில் கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மட்டக்களப்பில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய பெண்கள் கடத்தல் மற்றும் கொலை தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதேவேளை இந்த வழக்கில் தொடர்புடைய நகைக்கடை உரிமையாளர்கள் 2 பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து நகைகளை கொள்வனவு செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட 2 நகைக்கடை உரிமையாளர்களையும் பிணையில் விடுவிக்க நீதிபதி உத்தரவிட்டதுடன் ஏனைய 4 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார். கடந்த 20ஆம் தேதி கொக்கட்டிச்சோலை நெல்லிக்காட்டு வயல் பிரதேசத்தில் உள்ள பாலடைந்த கிணறு ஒன்றிலிருந்து வவுனதீவு கொத்தியாப்புளை பிரதேசத்தைச் சேர்ந்த 26 வயதுடைய இளம் தாய் ஒருவர் உயிருடனும் ஏற்கனவே காணாமற் போனதாக கருதப்பட்ட மற்றொரு பெண் சடலமாகவும் மீட்கப்பட்டனர். அத்துடன் குறித்த இளம் தாயின் 3 வயது சிறுமி கொத்தியாப்புல வயல் பகுதியில் உயிருடன் மீட்கப்பட்டிருந்தார். சம்பவம் தொடர்பாக கிழக்கு மாகாண பிரதி போலீஸ் மா அதிபர் வர்ண ஜெயசுந்தரவின் வழிகாட்டலில் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் லலித் லீலாரத்னவின் கண்காணிப்பில் கிழக்கு மாகாண பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி தெய்வநாயகம் மேனன் தலைமையிலான போலீஸ் குழுவினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இந்த விசாரணைகளின் அடிப்படையில் வவுனதீவு காஞ்சிரம்குடா பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய பெண், அவரது 34 வயதுடைய கணவர், குறித்த கணவரது 22 வயதுடைய தம்பி கொள்ளையிடப்பட்ட தங்க ஆபரணங்களை வாங்கிய ஊரணி மற்றும் திருகோணமலை வீதியைச் சேர்ந்த 2 நகைக்கடை உரிமையாளர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். அத்துடன் மயக்க மருந்துகளை பெற்றுக் கொடுத்த முச்சக்கர வண்டி சாரதி மற்றும் மருந்துகளை விநியோகித்தவரும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுள் மயக்க மருந்துகளை பெற்றுக் கொடுத்த முச்சக்கர வண்டி சாரதி ஏற்கனவே பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் 2 நகைக்கடை உரிமையாளர்களும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்புகளில் 400க்கும் மேற்பட்ட வியாபாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை சுமார் 2000 சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இதன்போது 12,000க்கும் அதிகமான வர்த்தக நிலையங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் சங்கத்தின் செயலாளர் ஜமீல் முத்துகுட தெரிவித்துள்ளார். சுகாதாரத்திற்கு புறம்பான முறையில் உணவுகளை விற்பனை
விற்பனை செய்தமை மற்றும் காலாவதியான உணவுப் பொருட்களை விற்பனை செய்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழேயே இந்த வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான விசேட சுற்றி வளைப்புகள் எதிர்வரும் வெசாக் மற்றும் பொசன் பண்டிகை காலங்களை முன்னெடுக்கப்படவுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச ரீதியில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மாற்றங்கள் மற்றும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நீடித்து வரும் போர்ச்சூழல் காரணமாக உலக சந்தையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. இதன்படி தங்கம் ஒரு அவுன்ஸ் 4830.68 விற்பனை செய்யப்படுகின்றது. வெள்ளி ஒரு அவுன்ஸ் 79.85 விற்பனை செய்யப்படுகின்றது. சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள திடீர் விலை உயர்வினை அடுத்து உள்நாட்டு சந்தையிலும் தங்கத்தின் விலை குறிப்பிடத்தக்க அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக ஆபரண தங்கத்தின் விலை 24 கேரட் தங்கத்தின் விலைகளில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட தர நிலைப்படுத்தப்பட்ட பதிவு இலக்க தகடுகளை மாற்றியமைத்து வாகனங்களை செலுத்துவோருக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனாதீர இந்த தொடர்பிலான தகவலை வெளியிட்டுள்ளார். புதிதாக பதிவு செய்யப்படும் வாகனங்களுக்கு முறையான பதிவு எண்கள் வழங்கும் திட்டம் முழுமையாக செயற்படுத்தப்படாத சூழலை பயன்படுத்தி சில கடத்தல்காரர்கள் மற்றும் குற்றச் செயல்களில் ஈடுபடுவோர் சட்டவிரோத நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றனர். எனவே இதனை தடுக்கும் நோக்கில் தரப்படுத்தப்பட்ட இலக்கத்தகடுகளை பயன்படுத்துவதை உறுதி செய்யுமாறு மோட்டார் வாகன ஆணையாளருக்கு போலீஸ் மா அதிபர் அறிவுறுத்தியுள்ளதாக WPJ சேனாதீர குறிப்பிட்டுள்ளார். தற்போது பல வாகன உரிமையாளர்கள் பல்வேறு வண்ணங்கள், எழுத்துருக்கள் மற்றும் இலச்சினைகள் அடங்கிய அலங்கார இலக்கத்தகடுகளை பயன்படுத்தி வருகின்றனர். எனவே இத்தகைய நடைமுறையை ஒழுங்குபடுத்தவும் வீதி பாதுகாப்பு விதிகளுக்கு முரணாக செயற்படுவோரை கண்டறியவும் நாடு முழுவதும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படவுள்ளன. விதிகளை மீறுவோருக்கு அபராதம் விதிக்கப்படுவதுடன் சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு கல்முனை பழைய வீதியின் நாவற்குடா தேவாலயத்திற்கு அருகில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 பாடசாலை மாணவர்கள் படுகாயமடைந்துள்ளனர். மட்டக்களப்பு நாவற்குடா உட்புற வீதியொன்றில் அதிவேகமாக சென்ற மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி கட்டிடம் ஒன்றின் சுவரில் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. காயமடைந்த 2 மாணவர்களும் முதலில் காத்தான்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக மட்டுப்போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். மோட்டார் சைக்கிளில் பயணித்த மாணவர்கள் தலைக்கவசம் அணியாமல் இருந்தமையே இவர்கள் பலத்த காயமடைய காரணம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்து தொடர்பில் காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். ஹோர்முஸ் நீரிணை வழியாக வெளியேற முயன்ற மற்றொரு ஈரானிய சரக்கு கப்பலை அமெரிக்க கடற்படையின் தாக்குதல் கப்பல் வெற்றிகரமாக தடுத்து திருப்பி அனுப்பியுள்ளது. ஈரானிய கொடியுடன் பயணித்த இச்சரக்கு கப்பலை தடுத்து நிறுத்தும் நடவடிக்கையில் DDG-111 என்ற அமெரிக்க போர்க்கப்பல் ஈடுபட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இக்கப்பலுடன் சேர்த்து ஈரானில் இருந்து புறப்பட்ட சுமார் 10 கப்பல்கள் இதுவரை அமெரிக்காவினால் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினால் ஹோர்முஸ் நீரிணை ஊடாக விதிக்கப்பட்ட கடற்படை தடைகள் அமுலாகி இன்றுடன் 3 நாட்கள் நிறைவடைகின்றன. உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் சுமார் 20% கொண்டுள்ள ஹோர்முஸ் நீரிணை ஊடாக போக்குவரத்தை கட்டுப்படுத்தி ஈரான் மீது அழுத்தத்தை ஏற்படுத்துவதே இத்தடையின் நோக்கமாகும். இந்நடவடிக்கையில் 10,000க்கும் மேற்பட்ட இராணுவத்தினர், 12க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்கள் மற்றும் பல விமானங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க இராணுவம் அறிவித்துள்ளது. எவ்வாறாயினும் ஈரானுடன் தொடர்பில்லாத ஏனைய நாடுகளின் கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணை ஊடாக பயணிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஈரான் மீதான அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் இராணுவ நடவடிக்கைகளை தடுப்பதற்காக ஜனநாயக கட்சியினரால் கொண்டுவரப்பட்ட தீர்மானம் அமெரிக்க செனட் சபையில் தோல்வியடைந்துள்ளது. ஈரானுக்கு எதிரான போரை நிறுத்த கோரி கொண்டுவரப்பட்ட இப்போர் அதிகார தீர்மானம் 52-47 என்ற வாக்கு கணக்கில் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது வான்வழி தாக்குதல்களை தொடங்கி 6 வாரங்கள் கடந்துள்ள நிலையிலும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கு அவரது குடியரசுக் கட்சிக்குள் பலமான ஆதரவு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த செனட்டர் ராண்ட் பவுல் மாத்திரமே கட்சி மாறி இத்தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளார். ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த செனட்டர் ஜோன் ஃபெட்டமன் இத்தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்த ஒரே ஒரு ஜனநாயக கட்சி உறுப்பினராக பதிவு செய்யப்பட்டுள்ளார். சமீபத்திய ராய்ட்டர்ஸ் கருத்து கணிப்புகளின்படி 60% அமெரிக்கர்கள் ஈரான் மீதான இராணுவ தாக்குதல்களை எதிர்க்கின்றனர். இருப்பினும் குடியரசுக் கட்சியினரில் 74% அதற்கு ஆதரவு
ஆதரவளிப்பதாகவும் ஜனநாயக கட்சியினரில் 7% மாத்திரமே ஆதரவளித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.